பாலா திருப்புகழ் சுதி பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். பாலா திருவினுடைய திருப்புகழாக அந்த சுதியாக ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய பாலா வரலாறை பற்றி ஒவ்வொரு நாளும் பாலா வரலாறு பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். அருளுகின்ற ஞானமும் ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில், பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில் அருளுகின்ற ஞானம் என்று சொல்லக்கூடிய இன்றைய மகா சிந்தனையில் பாலா திரிபுர சுந்தரி சோத்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஆனந்தமும் நிறைந்த தியான ஸ்துதியாக இருக்கின்றது. இதில் தாயாக இருக்கின்ற பாலாதேவியினுடைய பாலாதிரிபுர சுந்தரி உள்ளார்ந்த சக்திகள் கொண்டவளாக அவளது ஆனந்த வடிவங்கள் மற்றும் உலகியல் சக்தியல் நிலையில எல்லா ரகசியங்களும் இந்த யோக வழியில் வர்ணிக்கப்படுகின்றதுன்னு சொல்றோம். அப்ப பாலாதேவியினுடைய அந்த சோத்திரத்துல ஒவ்வொரு உயிரிலும் இருக்கும் உண்மையாக சக்தியாக கருதப்படுகின்றது. அதாவது இதயம், பார்வை, திசை, ஆயுதம் போன்ற சக்திகள் ஒவ்வொன்றும் அந்த உட்பொருளாக இருக்கின்றது. மேலும் அவை அனைத்தும், இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனாக்க எல்லா திசைகளிலும் அரசாளக்கூடியவள் தேவி வடிவமாக இருக்கின்றாள். எல்லா திசைகளுக்கும் சொல்றாங்க. அதாவது ஒரு திசை இல்லை, இந்த பக்கம் தான் அதான் சொல்லணும், கிழக்கு முகத்தான் அன்னை இருக்கின்றாள், அதாவது வடக்கு முகமாக இருக்கின்றால் சொல்லுவோம் இல்லையா, அப்படி இல்லை. அதாவது எத்திசையிலும் நோக்கி இருக்கின்றாள் அம்பாள் சொல்றோம். எத்திசையிலும், அதாவது என் திசைன்னு சொல்லுவோம். எத்திசைன்னு சொல்வதை என் திசைன்னு சொல்லுவோம். எந்த திசை எடுத்தாலும், அதாவது அதுக்கு தான் தீபம் சொல்லுவோம். தீபம் எழுதியும் போது முழுவதும் ஒளியாக இருக்கும். அதனால தான் தீப வழிபாடு முக்கியமாக சொல்லுவோம். அதனால அன்னை எப்படி இருக்கின்றாள்? எத்திசையிலும் நோக்கி இருக்கின்றாள். பாலா என்பவள் ஆனந்த சக்தியினுடைய இயல்பை உடையவள். அவள் பரமானந்தமாகவும் மோக்ஷானந்தமாகவும் காமானந்தம், அந்த அமுத ஆனந்தம் அனைத்தும் தன்னுடைய அடக்கமாக கொண்டவளாக இருக்கின்றாள். இந்த சோத்திரத்திலே தாயை நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வடிவமாக காண்கின்றோம். எப்படின்னா வாள்னு சொல்லுவோம். அந்த வாள்னு அப்படி சொல்ல போனால் வாள், தண்டம், சக்கரம் சொல்றோம். அவளது அருள் நம்மை துன்பங்கள் இருந்து பாதுகாக்கின்றது. எப்படி அம்பாள் வாள் வச்சிருப்பா, அதை பொறுமையாக காணுவோம். வாள்னா என்ன சொல்றோம்னு வச்சுங்களேன், நம்ம வாள்னா அந்த ஆயுதம் கொடூர ஆயுதம் சொல்லுவோம். ஆனால் அம்பாள் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் பார்த்துக்கலாம், தாமரை மலர்களாக கொண்ட வாள். இந்த தாமரை மலர்களால் கொண்ட வாள் பக்தர்களை ஈர்க்கக்கூடிய அந்த வாளாக சொல்றோம். பிறகு அவளுடைய அந்த உலகில் 8 திசைகளும் நிர்வகிக்கக்கூடிய சக்தியாக விவரிக்கப்படுகின்றான்னு சொல்றோம். அப்போ இந்திரன், அக்னி, யமன், குபேரன் முதலிய தெய்வங்களின் சக்தியாக இதுவே பல சக்தி பீடங்களிலிருந்தும் பஞ்சபூதங்களிலிருந்தும் அவளுடைய தோற்றத்தை உறுதி செய்கின்றோம். அப்ப காமேஸ்வரனுடைய சக்தியாகவும் இருக்கின்றாள், வேதவாக்காகவும் இருக்கின்றாள், உன்னதமான ஞானம் சொல்றோம் இல்லையா, உன்னதமான ஞானம் ஆதார சக்தி பீடம் சொல்ற அந்த ஆதார சக்தியாகவும் அவள் விளங்குகின்றாள். இந்த பீடம், அந்த ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருமார்கள்